எய்ம்ஸ் மருத்துவமனையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4576 காலி பணியிடங்கள். தேசிய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் குரூப் பி மற்றும் சி பிரிவில் இடம்பெற்றும் மருத்துவர் அல்லாத காலி பணியிடங்கள் பொது ஆட்சேர்ப்பு தேர்வு மூலம் நிரப்ப இருக்கிறாங்க. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான அறிவிப்பு தற்போது வெளியாயிருக்கு. பல்வேறு பிரிவில் இருக்கக்கூடிய உதவியாளர்கள், டேட்டா ஆபரேட்டர், நிர்வாக உதவியாளர், உதவி பொறியாளர், இஎன்டி டெக்னீசியன், எலக்ட்ரீசியன், வரைவாளர், ஸ்ரோட் கீப்பர், ஃபார்மசிஸ்ட், ஜூனியர் கணக்காளர், ஆய்வக உதவியாளர், மருத்துவமனை பல்துறை உதவியாளர், இசிஜி டெக்னீசியன், நூலகர், ஓட்டுநர், யோகா பயிற்சியாளர், வார்டன், பெயிண்டர், செவிலியர் உள்ளிட்ட 4576 காலி பணியிடங்கள் தற்போது நிரப்ப இருக்கிறாங்க. இந்த பணியிடங்களுக்கு பதவிக்கு ஏற்ப வயது வரம்பு மாறுபடும். குறைஞ்சபட்சம் 18 வயசுலேன்னு அதிகபட்சம் 35 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10 வருஷம் வயது தளர்வு கொடுக்குறாங்க. இந்த பணியிடங்களுக்கு அந்தந்த பதவிக்கு ஏற்ப கல்வி தகுதி நிர்ணயிச்சிருக்காங்க. 10ஆம் வகுப்பு முடித்து சான்றிதழ் படிப்பு முடித்தவர்கள், 12ஆம் வகுப்பு முடித்து தட்டச்சு முடித்தவர்கள், ஐடிஐ, டிப்ளமோ, பட்டப்படிப்பு, முதுகலை பட்டம், பொறியியல் படித்தவர்கள் என அனைவரும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு சம்பளமாக வேலைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்க. விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் rrb.aimsexams.ac.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கடைசி நாள் 31/1/2025. இதை அப்ளை பண்ணும்போது விண்ணப்ப கட்டணமாக ஓபிசி புது பிரிவு 3000, எஸ்சி பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்து 2400 செலுத்தணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. வாய்ப்பு உள்ளவங்க எய்ம்ஸ் மருத்துவமனை வேலையில் அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.